வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோன்னா, காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 12ஆம் வகுப்பு பொருளியல் 12ஆம் வகுப்பு 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் 90 மார்க்கு, 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 21 மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் ஆகட்டும், 3 மார்க் ஆகட்டும், 5 மார்க் ஆகட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருந்தால் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரிப்பீட் ஆகும். லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 2 14 இல்லை 13 கொஸ்டின் கம்பல்சரி. பணவீக்கம் என்ற பதத்தின் பொருள் தருக, வருமானத்துடைய வட்ட ஓட்டம் வரையிறு, தேசிய வருவாய் கணக்கீட்டின் சுய நகர்வு எவ்வாறு சிரமத்தை தருகிறது, சேவிதியின் எடுகோள்களை பட்டியலிடு, முடுக்கி வரையிறு, அதே மாதிரி வந்து மைய வங்கி என்பதை வரையிறு, வணிப வீதத்தினை விளக்குக, ஆசியாவின் 2 முக்கியங்களை நோக்கங்களை குறிப்பிடு, செலவினி விகிதம் என்றால் என்ன. 3 மார்க் பொறுத்த வரைக்கும் 7 × 3 21. இதில் வந்து பார்த்தோன்னா கலப்பு பொருளாதாரத்தின் முக்கிய இயல்புகளை தொகுத்துள்ளது, தலைவீத வருமானம் பற்றி சிறுகுறிப்பு, செலவு முறை பற்றி ஒரு குறிப்பு வரைக, அதே மாதிரி தன்னிச்சையான முதலீடு மற்றும் தூண்டப்பட்ட முதலீடுக்கான வேறுபாடு, பணமதிப்பு நீக்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடு, சார்க்கின் பணிகளை விளக்குக, வணிக வங்கியோட 2ஆம் பணிகள் ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க, கம்பல்சரி படிச்சுக்கோங்க. 5 மதிப்பெண் வினாக்கள் பொறுத்த வரைக்கும் பேரின பொருளியல் பரப்பில்லை வரி ரொம்ப முக்கியம், முதலாளித்துவம், கலப்புத்துவம், சமத்துவம் இவற்றினை ஒப்பிடுக, தேசிய வருவாயின் முக்கியத்துவத்தை வரி, தேசிய வருவாயினை கணக்கிடும் முறைகள் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தேசிய வருவாய் பேஸ் பண்ணி ஒரு 5 மார்க் கண்டிப்பாக வரும் இந்த குவார்டர்லிக்கு. இது கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த டேர்ம் பொறுத்த வரைக்கும் பருவகால வேலையின்மை, உடன்பாட்டில்லா வேலையின்மை, படித்தவர் வேலையின்மை, ஏடிஎஃப் ஏஎஸ்எஃப்க்கு இடையான சமநிலை வரைபடம், இந்த டயக்ராமில் நல்லா ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. கின்ஸின் நுகர்வு சார்பு உளவியல் விதி வரைபடம், அதே மாதிரி பணத்தோட பணி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபங்க்ஷன் ஆஃப் மணி. அதே மாதிரி வணிக சுழற்சியின் பல்வேறு கட்டங்களை விவரிக்க, வணிக வங்கிகளோட பணிகளை விளக்குக, இந்திய ரிசர்வ் வங்கியோட பணிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்கு, ரிசர்வ் பேங்க்கு நல்லா படித்து வச்சுக்கணும். டிஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உள்நாட்டு வணிகத்திற்கும் பன்னாட்டு வணிகத்திற்கும் உள்ள வேறுபாடு, டேர்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் சார்க்கு, பிரிக்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் காமன் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2024 தமிழ் மீடியத்துக்கான கவர்மெண்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தோன்னா நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும்.